இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கி 28 ஜூலை சண்டே விலாகு. சண்டே ஆஃப்டர்நூன் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 40 மினிட்ஸில் ஒரு குயிக்கான லன்ச் ரெசிபி பண்ண போகிறேன். ஒர்க்கிங் மாமா இருக்கிறதுனால மார்னிங் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே பண்ணி குழந்தையும் கிளப்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி 40 மினிட்ஸில் ஒரு லன்ச் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்சு பரங்கிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் இதை தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் சாம்பார் வைக்க போகிறேன். அது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் சமையல் செஞ்சேன். யாருக்கும் பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3:35 தான் இருக்கும் டைமு. ஃபஸ்ட் சின்ன குக்கரில் துவரம்பருப்பு வேக வச்சுட்டேன். பெரிய குக்கரில் சாதத்துக்கு அரிசி போட்டுட்டேன். அதை போட்டுட்டு அது வேகிற நேரத்தில் தான் நான் காய்கள்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு தேவையான முருங்கைக்காய், பரங்கிக்காய் 2 காயையும் நல்லா கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிடுறேன். பொரியலுக்கு நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிடுறேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான காயும் வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு நான் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கெட்டு போன பகுதியை மட்டும் எடுத்து அதை தூக்கி வீசிடுறேன். எனக்கு இந்த முட்டைக்கோஸ் 2 நாளைக்கு வரும். நான் தேவையான அளவு முட்டைக்கோஸை எடுத்து அதை பொரியலுக்கு தேவையான மாதிரி பொடியாக நறுக்கிக்கிறேன். இந்த காய்கறிகள்லாம் நறுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளவே பருப்பு வெந்துருச்சு. குக்கர் சாதமும் விசில் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்கிட்ட பெரிய அடுப்பு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சூடாகும். சின்ன அடுப்பு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக எரியுதுன்னு. இது ஆளை கூப்பிட்டு சரி பண்ணணும். பருப்பு வச்சுருந்த குக்கரை பெரிய அடுப்பில் வச்சுருந்தேன். பருப்பு வெந்ததுனால அதை இறக்கி வச்சுட்டு சாதம் வச்சுருந்த பெரிய குக்கரை பெரிய அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் சின்ன அடுப்பில் ஸ்லோவாக எரியறதுனால தண்ணியை கொதிக்க விட்டு நறுக்குன முட்டைக்கோசையும் அதில் போட்டாச்சு. இப்போ அது சூடாகிறதுக்குள்ளவே நான் தக்காளியையும் பொடியாக நறுக்க போகிறேன். ஏன்னா நான் பருப்பில் தக்காளி 2 போட்டு வேக வச்சுருவேன். இன்றைக்கி அதை மறந்துட்டேன். அதனால் நான் தனியாக தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி, உங்களுக்கு பச்சை மிளகா போடணும்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நறுக்கின காய்கள்லாம் போட்டுட்டு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் பருப்பை நான் விட போகிறேன். நான் குக்கரில் வைக்க போகிறதுனால இன்றைக்கி சாம்பாரை குக்கரில் இருக்க பருப்புலையே இப்போ ரெடி பண்ண மிக்ஸையும் சேர்த்து இதில் கொட்டிட போகிறேன். கொஞ்சமாக நான் கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கினது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். அதே நேரத்தில் முட்டைக்கோசும் வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு கடாயில் கடுகு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாயையும் தாளிச்சிட்டு வெந்த முட்டைக்கோசை எடுத்து இதில் போட்டு தாளிக்கிறேன். பொரியலும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ டைம் 4:15. ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், அதோட பரங்கிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நான் வழக்கமாக ஃபாலோ பண்ணுறேன் ஸ்கூலுக்கு போகிற நாளைக்கு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே லன்ச்சு எங்கள் வீட்டில் இது தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ரவிக்கு கொடுத்தேன், ரவி சாப்பிட்டாங்க. ஆஃப்டர்நூன் இப்படி தான் போச்சு. ஒரு 6 o'clock போல் மாடிக்கு போயிருந்தோம். மொட்டை மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். நவி ஆஸ் யூஷுவல் எங்கே போனாலும் டான்ஸ் ஆடிட்டுருப்பா. இன்றைக்குமே அதே மாதிரி மாடியில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. நாங்கள் 3 பேரும் மழை வர மாதிரி இருந்ததா கிளைமேட். அதனால் மொட்டை மாடியில் ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் இருந்தோம். கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு கீழே வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய். அதனால் இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம்.
ஆல்ரெடி மேலே வேறு போனதுனால டைம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 7 மணி இருக்கும். நாங்கள் கிளம்பிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தோம். பக்கத்தில் அப்படின்றதுனால கோயிலுக்கு போயிட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். எங்களுக்கு இந்த வீக் சண்டே இப்படி தான் போச்சு. மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது அவசரமாக தலை பின்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சமாக ஹேர் கட் பண்ண சொல்லி நவியா அனுப்பியிருந்தேன். அவள் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு வந்துட்டான்னு. அவளுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ரொம்ப நறுக்கிட்டாலோ அப்படின்னு நான் நினச்சேன். விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.